ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வீட்டில் பல கலவரம் நடக்குது. ஆனால் அந்த கலவரத்துக்கு எதுவுமே நம்ம நந்தினியோ சுந்தரவழியோ யாருமே எந்த காரணமுமே இல்லை. அப்புறம் எப்படிரா வீட்டில் இவ்வளோ கலவரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் சூர்யாவுக்கு ஒன்று புரிய வருது. இந்த ரேணுகா வந்ததுலேருந்து தான் ஏதோ பிரச்சனை தப்பாகவே நடக்குது. அப்போ ரேணுகா பிடிச்சா எல்லா உண்மையுமே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு ரேணுகாவை அடித்து விசாரிக்கும் போது ரேணுகா எல்லா உண்மையுமே கக்கிறா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அர்ச்சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் சூர்யா சார் கோவப்பட்டு அர்ச்சனாவை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு வீட்டில். ஏன்னா சுந்தரவழி எப்பயுமே டேரெக்டாக தான் எதாக இருந்தாலும் தாக்குவாங்க, மறைமுகமாக தாக்க மாட்டாங்க. ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை நந்தினி செய்கிற எல்லா வேலையிலுமே எல்லா வித்தியாசமுமே இருக்குது. நம்ம நந்தினி எப்படியாச்சும் சூர்யா கிட்ட கெட்ட பேர் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரவழி கிட்ட இன்னும் கெட்ட பேர் வாங்கினா தான் நந்தினி வீட்டை விட்டு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரேணுகா கிட்ட சொன்னதுனால ரேணுகா பொண்ணு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. அவளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி அர்ச்சனாம்மா என்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டாங்க, இதை மட்டும் நான் கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு நிறைய காசு தருவாங்க அப்படின்றதுனால நம்ம நந்தினியை என்னெல்லாம் பண்ண முடியும்னா அந்த சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாட்டில் மிளகாத்தூள் அதிகமாக கொட்டுறதும் உப்பு அதிகமாக கொட்டுறதும் யாருமே சாப்பிட முடியல அப்படின்னா கண்டிப்பாக கோவம் வரும். சாப்பாடு விஷயத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தால் யாராக இருந்தாலும் கோவம் வராது. சுந்தரவழியெல்லாம் பயங்கரமாக திமிரு பிடிச்ச ஆள். எப்படா நந்தினியை திட்டுறதுக்கு சாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இதில் அந்த உப்பு காரெல்லாம் அதிகமாக போனதுனால சுந்தரவழிக்கு மட்டும் இல்லை வீட்டு மொத்த பேருக்குமே என்னடா இது இப்படி இவ்வளோ ஒரு கேவலமான சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி எல்லாருமே கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யாவுக்கு நந்தினி இந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டாலே, எங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி சூர்யா யோசிக்க உடனே என்னவா இருக்கும், ஒருவேளை சுந்தரவழி பண்ணுற வேலையாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது தாய்க்குளம் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, இப்போ இதை வேறு யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கண்காணிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே கண்காணிக்கும் போது எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. அப்போ தான் ரேணுகா ஏன்னா ரேணுகா ரொம்ப ஒரு ட்ராமா பண்ணி தானே இங்கே வந்திருந்தா, அதனால ரேணுகா மேலே கொஞ்சம் கூட ஒரு டவுட்டே வரல. கடைசியில் பார்த்தா ரேணுகா மட்டும்தான் அப்நார்மலாக நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா அப்போ தான் சூர்யாவுக்கு ஒரு உண்மை புரிய வருது. இந்த பொண்ணை நம்ம சந்தேகப்படவே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வாட்ச் பண்ணாதான் தெரியுது ரேணுகா தாங்க வீட்டில் நடக்கிற எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. ஆனால் இதுக்கு ரேணுகாவுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற உண்மையும் சூர்யாவுக்கு தெரிய வருது. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கும் போது தான் அவளே ரேணுகா உண்மையை சொல்லிடுறா. எப்படி உண்மையை சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் இந்த மாதிரி அம்மா அர்ச்சனாம்மா நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ இதெல்லாம் அர்ச்சனா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பற்றின உண்மை எல்லாமே தெரிய வருது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.